ரேங்க் தான் போனோம். சிஎஸ் ரேங்க் அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, நாங்களும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். சரி எனக்கு டவுன் அடிச்சுட்டா இன்னைக்கு ஆகணும் அப்படின்ட்டு வருவேன். எங்கிட்ட வந்தோடனே அங்கே ஒரு பார்த்துருவேன் எதிர் குதிக்கிறத. சரி இந்த சைடு போயிடலான்ட்டு பார்ப்பேன். இங்கிட்ட வந்தோடனே சட்டை நிமிஷம் அடிப்பான். நான் அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன். அவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் கீழே ஒருத்தன் இருப்பான், அவனுக்கும் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருவேன். டவுன் ஆயிடுவேன். அப்புறமா அந்த சைடு போகும்போது பின்னாடி நான் வந்து உட்காந்துக்குவேன். சரிடா அவன் கில்லு அடிச்சோன்னு பார்த்தா அதுக்குள்ளே நான் டீமே முடிச்சுவாங்க. சந்தோஷப்பட்டு சரிடா அடுத்ததில் எப்படியாவது நம்ம அடிச்சிருவோன்ட்டு டபுள் பேரலையும் யூஎம்பியை எடுத்துகிட்டு ஓடுவேன். வயசு ஓடணுன்னு தேவையில்லாமல் ஏறிட்டேன். அங்கே ஒருத்தனை பார்த்துட்டு அவன் டேமேஜை கொடுத்துட்டோன்னே சேர்றான்ட்டு ஒருத்தன் வர்றான்னு ஏறி ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிருவேன். இங்கிட்ட வந்தோடனே இவங்க அங்கிட்டு முன்னே அடிச்சிருவாங்க, அங்கிட்டிருந்து வந்து ஒருத்தனை அடிச்சிடுவானே. அதனாலேயே செம்ம காண்டாக இருக்கும் எனக்கு. அதனால் அந்த கேப் கட் பண்ணிட்டு அடுத்த மாதம் நான் போய் விளாடுவேன். இது ஒன்றும் பணக்காரெல்லாம் இல்லை. இப்போ இந்த பிஆரில் வந்து 60 கிலோ அடித்தா தந்தாங்கல்ல பேட்ச், அதில் தான் எடுத்தது இந்த MP40. சரிடா வாடா இன்றைக்கி இப்படியா அடிச்சிடணுன்ட்டு போவேன். கைஸ் மேலே தான் போவேன், எப்போயுமே மேலே தான் போவேன். மேலே போயிட்டே இருந்தேன். சைட்டுக்கு போயிட்டு சரி அங்கிட்டு தானே எப்போயுமே வருவாங்க அப்படின்ட்டு இந்த சைடு போனேன். பார்த்தா ஒரு பயலை கூட காணோம். என்னடான்ட்டு பார்த்தா எல்லாம் அந்த சைடு இருக்காங்க. சரி வாடா நம்மளும் அங்கிட்டு போவோன்ட்டு இறங்குவேன். கைஸ் இறங்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே தாண்டா இருப்பாங்க அப்படின்ட்டு போனோன்னே எனக்கு ஃபுட் ஸ்டெப்பு காமிச்சு கொடுத்துச்சு, இங்கே தான் இருக்கான்ட்டு. உள்ளே போனோன்னே படுத்த கிடப்பேன் செவனேன்ட்டு அவனை அடிச்சிடுவேன். அடிச்சுட்டு இன்னும் ஃபுட் ஸ்டெப்பை அழுத்திக்கிட்டே இருக்கும்போது எங்கடா வருவான்னு பார்த்தா சட்டுன்னு சைடில் வரும், அவன் டீம்மேட் அடிச்சிடுவாங்க. அவனே கில் எடுத்து விட்டுட்டு சேர்றான்ட்டு அப்படியே அங்கிட்டு போவேன். கைஸ் அங்கிட்டு சுற்றி பார்ப்பேன். அப்படியே சரி இந்த சைடு போவேன்னான்ட்டு இங்கிட்டு போவேன். இங்கிட்டு போனாலும் ஃபுட் ஸ்டெப் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். சரி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான்ட்டு பார்த்தா இதுக்குள்ளேயும் இல்லை. சரி வெளியே வந்தேன், பார்த்தா செவனேன்ட்டு அப்பாயுமா நின்றுட்டுருக்காங்க. அவனே அடித்து முடிச்சிட்டா கரெக்டாகிட்ட நம்ம 2 மேட்ச் போட மாட்டோம், 2 3 சரியாக தெரியலை, 3 மேட்ச்சு. சரின்ட்டு அப்புறமா சேர்றா இந்த மேட்ச் கூட டபுள் ஸ்னைப்பர் எடுத்து ஆடுவேன். சரி டபுள் ஸ்னைப்பர் எடுத்து ஆடிக்குவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. நான் பிசிலலாம் விளாடலை, ஃபோனில் தான் விளாட்றேன். நானுக்குள்ளே வருவேன். கரெக்டாக அடிக்க போகும்போது நேரத்தில் அந்த க்ளோவால் போட்டு விட்ருவான் அந்த பையன். சரி நானுன்ட்டு 150 கொடுத்துட்டு இன்னொரு 150 கொடுப்பேன் டவுனு. அப்புறம் இங்கிட்டு ஓடிட்டு இருப்பான். அவனுக்கு 300 டேமேஜ் வந்து டக்குன்னு டவுன் ஆயிடுவான். அவனுக்கு 2 பேரும் கில் எடுத்துருவோம். சரி கில் எடுத்துகிட்டு அவன் மேலே இருக்கணும் அடிக்க போவோன்ட்டு இங்கிட்டேருந்து ஏறுவேங்க. ஆனால் எனக்கு சரியாக எதுவும் வராது. இங்கிட்டேருந்து எப்பட்றா அடிக்க அப்படின்ட்டு. சரி நம்ம முன்னாடியே போயிடுவோம் அப்படின்ட்டு குளோவால் போட்டுட்டு முன்னாடியே போடுவேன். கைஸ் போயிட்டு முன்னாடியே போனேன். அப்புறம் அந்த சைடு வந்து உட்காந்துக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் எய்ம் வச்சு அடிக்க பார்ப்பேன். ஆனால் வேறு யோசிக்கல அடிச்சிடுவாங்க பின்னாடிருந்து. குளோவால் போட்டு ஏறி அடிச்சிடலான்ட்டு பார்ப்பேன். குறி வச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு 2வது குறியில் டவுன் அடிச்சிடுவோம் டக்குன்னு. அப்புறம் டீமெண்ட் இருக்கும்போது கத்துனடே வாடான்ட்டு வந்து ரிவே பண்ணி விட்பானுங்க. சேர்றா அப்புறம் அடிச்சிடலான்ட்டு போனால் அங்கிட்டு ஓடிட்டான். சரி எப்பட்றா அடிக்கிறதுன்னு கொஞ்ச நேரம் இன்னும் மெடி போட்டுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வெளியே வருவான். நான் 150 கொடுப்பேன்னு நினைக்கிறேன். 150ன்னு தெரில, 150 கொடுக்குறேன். அதுக்குள்ளே மேட்சை முடிஞ்சிச்சு. போயா கைஸ். அப்புறமா என்ன பிளாட்டினம் 2 போயிட்டோம். ஒரு ஸ்டாரு மேஜிக் க்யூபெல்லாம் கஷ்டப்பட்டு எடுப்போம். 100 இது சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு எடுப்போம். இதெல்லாம் சாதாரணமாக விட்றாங்க. சரியாக போச்சு கைஸ். எல்லாம் ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுத்தது. இதெல்லாம்